கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஊழியக்காரனுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் மீது மகா வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. நான் ஒன்றும் பெரிய பிரசங்கியராக ஜொலிக்க முடியவில்லை. வேதாகம கல்லூரியிலும் வேத விற்பனராக நான் வாழ முடியவில்லை. ஊழிய இடத்திலும் என்னை பாராட்டுகிறதற்கு யாரும் அதிகமாய் இல்லை. எல்லாம் திரும்ப திரும்ப செய்து போர் அடித்து விட்டது. சொல்லிக் கொள்ளும்படியாக நான் ஒன்றுமே இல்லையே, எனவே என்னுடைய வாழ்க்கை போதும் என்று அவன் ஒரு காட்டுக்குள்ளே சென்றான். அங்கே சென்று, ஆண்டவரே, நீர் என்னை ஒன்றிலும் முன்னணியில் இருப்பவனாக படைக்கவில்லை. ஒன்றுமில்லாதவனாக, ஒரு சராசரிக்கும் கீழானவனாக என்னை படைத்து விட்டீர். எனவே இந்த வாழ்க்கை போதும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் அருகில் இருக்கிற புல் பூண்டுகளையும் ஒரு மூங்கிலையும் காட்டினார். உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த புல் பூண்டுகளின் விதையையும் இந்த மூங்கிலின் விதையையும் நான் தான் இந்த பூமியிலே போட்டேன். இந்த புல் பூண்டுகளின் விதைகள் கீழே விழுந்தவுடனே வேகமாக முளைத்து இதோ இந்த சமவெளி எங்கும் பரவி எங்கு பார்த்தாலும் பச்சை பசையல் என்று அவை தெரிகிறது அல்லவா? இதில் தான் அநேக ஜீவராசிகள் வாழ்கின்றன. அநேக கால்நடைகள் இதை உணவாக கொள்கின்றன. ஆனாலும் மீண்டும் மீண்டும் வளர்ந்து அவை அந்த இடத்தை நிரப்புகின்றன. ஆனால் இந்த மூங்கிலை நான் தரையிலே போட்ட பிறகு 3 ஆண்டுகள் அது முளைக்கவே இல்லை. 3வது ஆண்டு அது மெல்ல துளிர் விட்டது. சில மாதங்கள் கழித்து ஓரடி வளர்ந்திருந்தது. ஆனால் 4வது வருடம் தினசரி 1 அடி வீதம் அது வளர்ந்து 100 அடி உயரத்திற்கு பெரிதாகிவிட்டது. அப்படியானால் அந்த முதல் 3 வருடங்கள் அது என்ன செய்து கொண்டிருந்தது? அது தன்னுடைய வேர்களை பூமி எங்கும் பரப்பி பின்னாலே தனக்கு தேவையான அளவு உணவை உறிஞ்சும்படிக்கு எல்லா இடங்களிலும் வேர் விட்டு பெருகி இருந்தது. ஆனால் அது வளரும் காலம் வந்தபோதுதான் அது முழு வளர்ச்சியையும் எடுத்து இந்த புல் பூண்டுகளை விட உயரமாக 100 அடி உயரத்திற்கு வளர்ந்து நிற்கிறது. அப்படியானால் இந்த 2ஐயும் விளைய செய்கிறவர் யார்? நான் அல்லவோ? ஒன்றுக்கு உடனடியாக பலன் தருகிறேன், ஒன்றிற்கு காத்திருக்க செய்து அதன் பிறகு பலன் தருகிறேன். பலன் தரும்போது அது எல்லாவற்றையும் விட உயரமாய் போகிறது. உனக்கும் அப்படித்தான். நீ அனுபவிக்கும் துன்பங்கள், வெறுப்புகள் எல்லாம் நீ கற்றுக்கொள்ளும் காலம். நீ கற்றுக்கொள் அதிகமாய் வேர் விட்டு உறுதியாகும் காலம். வெளியரங்கமாக யாருக்கும் தெரியாது. ஆனால் ஏற்ற காலம் வரும்போது எல்லாருக்கும் மேலாக உன்னை உயர்த்துவேன். அது உன்னுடைய சித்தத்தின்படி இல்ல, என்னுடைய சித்தத்தின்படி இருக்கும். உன்னுடைய விருப்பங்களின்படி இல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி இருக்கும். அதுவரை என்னுடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருந்து நீ என்னை ஆராதித்துக் கொண்டிரு என்று சொன்னார். அப்படியே இவர் பார்த்து விட்டு, ஆம், சகலத்தையும் படைத்தவருடைய மகத்துவத்தை நாம் உணராமற் போனோமே, அவரை பற்றி கொண்டிருப்பதுதான் ஞானமுள்ள செயல் என்று அவர் திரும்பியும் விட்டார், திருந்தியும் விட்டார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7. ஆதலால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம், நாம் அவரோடு இருப்போம், அவரை பற்றி கொண்டிருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.